பிரைஸ் தி லார்ட் மக்களே. உங்களுக்கு தெரியும்ல, சில பழங்களுக்கு, சில காய்களுக்கு, ஏன் செடிகளுக்கு கூட சீசன் இருக்கு. இந்த சீசன்ல தான் இது காய்க்கும், இது பூக்கும், இது கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அப்படிதானங்க? இந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா கூட நம்ம எங்கெல்லாம் போறோமோ கண்ணு கெட்டின தூரம் என்னதான் இருக்கும், வாட்டர் மெலான் இருக்கும், கிர்னி பழம் இருக்கும், இப்படி பல வெரைட்டிஸ் பழங்கள்லாம் இருக்கும். ஏன்னா இந்த சீசன் அப்படி. அதே போல ஏசப்பாக்கம் இருக்குமோ, இதம் சொல்லுகிறது ஏசாயா 55:6 கூட, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமயமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமாங்க, இந்த லெண்டேஸ்ல ஏசப்பா நம்ம நோக்கி கூப்பிட்டோம்னு சொன்னா அவர் ஈஸியா நமக்கு பிளஸ் பண்ணுவாருன்னு வேதம் சொல்லுகிறது. கேட்கலாம், ஏன் மத்த நாள்ல கூப்பிட்ட வரமாட்டாரா? அப்படி இல்லைங்க. சில விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, இந்த லெண்டேஸ்ல அவர் இந்த நாட்கள்ல மரணத்தின் உச்சக்கட்டத்தின் வலியும் வேதனைகளும் இந்த பாடுகள் அந்த விஷயங்கள்லாம் நம்ம நினைச்சு 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 எவ்வளவு அந்த முள்முடி சாத்திருப்பாங்க அல்லது எவ்வளவு வலிச்சிருக்கோம்ல, இதெல்லாம் யோசிச்சு நம்ம ப்ரேயர் பண்றோம்னு சொன்னா அதோட பவரே வேறங்க. இல்ல நம்ம ஏசப்பா நினைப்பாரு, என் மகள் எனக்காக என்ன பண்றா, ஜெபம் பண்றா, என்னை பத்தி யோசிக்கிறா, எனக்காக ஃபீல் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு ஹாப்பியா இருப்பார்ல. அப்போ அந்த பிளெஸிங்ஸ் வேற லெவல் இல்லைங்க தானே? ஏன்னா இந்த காய்கறி பழம் கூட சீசன் வரும்போது ரொம்ப நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிரும். அதே சீசன் இல்லாத போது தேடுவோம், கடைக்கடையா தேடுவோம், கிடையவே கிடையாது. அந்த மாதிரி தாங்க சீசன் இருக்கும் போது. ஸோ ஏசப்பா கிட்ட இருக்கும் போது கண்டிப்பா உங்க உபவாசத்தோட ப்ரேயர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பிளெஸிங்ஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஷேர் பண்ணுங்க. டேக் கேர்.